வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இப்ப நம்ம 6வது பாடம் நாங்கள் உருவாக்குவோம். இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பாருங்க, இதுல நெடில் கோ கோ வரிசையை நம்ம இங்க இதுல இணைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எல்லா எழுத்தையுமே நிறைய எழுத்துக்களை நம்ம இணைச்சிட்டே வந்திருக்கோம். கை வரிசை இணைச்சோம், கே வரிசை இணைச்சோம். ஆமா தானே? அதே மாதிரி இப்ப நெடில் கோ வரிசை இணைக்க சொல்லியிருக்காங்க. கோ, கோ, சோ. இதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த தம்பி இந்த மலையை அடையணும், அதுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் நீங்க இந்த இடத்துல ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு, இந்த தம்பிக்கு நீங்க உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்க இந்த கோடுகளை இணைக்கணும். இந்த இடத்துல இணைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த தம்பி அப்படியே நீங்க கூட்டிட்டு போய் இந்த மரத்துல விட்டுறலாம். புரிஞ்சுதுங்களா? எப்படி நீங்க இணைக்கணும்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க எப்படி இணைச்சிட்டு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப இந்த தம்பியை நீங்க கூட்டிக்கிட்டே இப்படியே கூட்டிகிட்டே போங்க. இங்க பாருங்க, கோங்கோ, சோ, ஞோ, டோ, அதுக்கப்புறம் நோ, தோ, நோ, போ, மோ, யோ, ரோ, லோ, அப்புறம் ஓ, லோ, லோ, அரோ, நோ. அவ்வளவுதான். இப்ப இந்த தம்பியை கொண்டு போய் இங்க விட்டுற வேண்டியது, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரிங்களா? இப்படியே கோடுகள் அழகா இணைச்சிட்டே வந்தீங்கன்னா போதும். இந்த தம்பியை கொண்டு போய் இந்த மரத்தடியில நம்ம விட்டுறலாம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, அன்பு பரிசு. இதுல இதை வைத்துக் கொள்ளலாமே என்றான் பாபு. ஓடாத கடிகாரம் எதற்கு? குப்பையில் போடு என்றார் அம்மா. வருத்தத்துடன் எடுத்துச் சென்றான். நீண்ட நேரம் கழித்து வந்தான். எங்கே சென்றாய் என்றார் அம்மா. உங்களுக்கு ஒரு பரிசு என்றான் பாபு. எனக்கா என்றார் அம்மா. பரிசை தந்தான், நானே செய்தேன் என்றான். அருமையான பரிசு என்று கூறிய அம்மா, ஏன் என்று தெரிகிறதா? பாபு அம்மாவுக்கு கொடுத்த பரிசை பாருங்கள், உங்களுக்கும் புரிந்துவிடும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னு நீங்க இந்த கதையை ஒரு தடவை இல்ல 2-3 தடவை படிச்சு திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. சரிங்களா? அப்பதான் அந்த கதையை உங்களுக்கு புரியும். சரி, இப்ப இதுல பாருங்க, அன்பு பரிசு இந்த கதையில என்ன கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுக்கான மேல என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பாபு, இந்த வார்த்தைகள்லாம் இங்க எடுத்து எழுதியிருக்காங்க. பாபு, அம்மா, பரிசு, கடிகாரம், தந்தான், அருமையான அப்படின்னு நீங்க கொடுத்துட்டாங்களா? சரி, இப்ப இங்க கீழே பாருங்க, என்ன கேள்வி கேட்கிறாங்க. அம்மாவுக்கு கிடைத்த பரிசு என்னது? அம்மா செய்தது, கடையில் வாங்கியது, பாபுவே செய்தது. கடிகாரம். ஆமா தானே? கடிகாரத்தை அம்மா வேண்டான்னு தூக்கி போடுறாங்க. பாபு உடனே அதை தூக்கி போடாதீங்கம்மான்னு வாங்கி அதை சரி பண்ணி கொண்டு அவங்க அம்மா கிட்டேயே சரி பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க, ஓடாத கடிகாரத்தை. அப்ப என்ன ஆகுதுன்னா, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்ததா பாபுவுக்கும் மகிழ்ச்சி அடைகிறான். புரிஞ்சுதுங்களா? இப்ப இதுல இந்த பாபுவே செய்தது அப்படிங்கிறது தான் இங்க என்னது விடை. இதுக்கான சரியான விடை அம்மாவுக்கு கிடைத்த பரிசு. அம்மாவுக்கு கிடைத்த பரிசு பாபுவே செய்தது. ஆமா தானே? சரி, இப்ப நம்ம அதுக்கு டிக் பண்ணிடலாமா? ஓகே, இப்ப டிக் பண்ணுங்க. வெரி குட். அவ்வளவுதான், பாபுவே செய்தது. ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த பகுதியில பாருங்க, கர்ரக் கர்ரக் என்ற சத்தம் கேட்டது. வெண்மதியிடம் இருந்து 5 அடி தொலைவில் ஒரு மேசை இருந்தது. மேசையின் அடியில் இருந்துதான் சத்தம் வந்தது. அவள் குனிந்து பார்த்தாள். அங்கே ஓர் எலி இருந்தது. இப்போதெல்லாம் இந்த எலி அடிக்கடி வருகிறது. எலியின் அருகில் வெண்மதியின் படக்கதை புத்தகம் இருந்தது. நீங்களும் புத்தகம் எல்லாம் படிப்பீங்களா? பாருங்க, வெண்மதி சின்ன கிளாஸ் தான் படிக்கிறா, உங்களை மாதிரி 3ஆம் வகுப்பு தான் படிக்கிறா. அவ பாத்தீங்களா படக்கதை புத்தகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்காளாம். சொல்லியிருக்காங்க பாருங்க கதையில, இல்லையா? நீங்களும் புத்தகம் எல்லாம் படிப்பீங்களா குழந்தைங்களா? இரவு படித்து விட்டு அப்படியே அங்கு வைத்து விட்டாள். அப்புத்தகத்தை எலி கடித்து விடுமோ என்று பயந்தாள். அவ பயந்துக்கிறாள். அந்த எலி அந்த புத்தகத்தை கடிச்சிருமோ, அந்த புத்தகத்தை எலி கடிச்சிருமோன்னு பயந்துகிட்டாளாம். தன் பையில் இருந்து 1/2 அடி அளவுகோலை எடுத்தாள். மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது, ஆனால் பயந்து ஓடிவிட வேண்டும் என்று நினைத்தாள். எலிக்கு அருகில் அளவுகோலை எறிந்தாள். எலி அடித்து பிடித்து ஓடியது. மகிழ்ச்சியோடு படக்கதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள். அந்த புத்தகத்தை எலி கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக ஒரு அளவுகோல்னா என்னது? ஸ்கேல். புரிஞ்சுதுங்களா? இங்க பாருங்க, அந்த படக்காட்சியில கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கேல் மஞ்சள் கலர்ல தெரியுதா? இந்த ஸ்கேலை வச்சு ஒரு தூக்கி போடுறா, அந்த புத்தகத்துக்கிட்ட போடுறா, அந்த எலி பயந்து ஓடிடுது. அவ்வளவுதான் இந்த கதையில கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க கீழே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க கீழே பாருங்க, தொடருக்கு பொருத்தமான படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். ஆமா தானே? மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள் அப்படின்னா எந்த படக்காட்சி வரும்? தொடருக்கு பொருத்தமான படக்காட்சி எது? இது இல்ல. ஆமா தானே? இதுதான். மெல்ல அடி வைத்து அருகில் சென்றாள். இதுதான் சரியான பதில். அடுத்தது, எலியின் மீது அடிபடாததற்கு காரணம் என்ன? வெண்மதிக்கு குறிபார்த்து அடிக்க தெரியவில்லை.
வெண்மதி அடிக்க நினைக்கவில்லை. வெண்மதியை பார்த்ததும் ஓடிவிட்டது. இல்ல என்னன்னா அவளுக்கு அடிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. அந்த எலி அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு மட்டும்தானே வெண்மதி நினைச்சா. அதனால என்ன பண்றா, நினைக்கவே இல்லை, அவ அடிக்கணும்னே அவன் நினைக்கல. அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டா வருது பாத்தீங்களா, ரெண்டாவதா வர இந்த வாக்கியம் தான் சரியான வாக்கியம். அதுக்குதான் நீங்க என்ன பண்ணணும், டிக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இதுக்கு வந்து நீங்க டிக் பண்ணிக்கீங்க. சரி, இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியை தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய பகுதி. என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த பகுதியை தான் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியா வந்து பயிற்சி பண்றதுக்காக, உங்களுக்கு ஈஸியா பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பகுதியை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும். மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆசிரியர், வெட்டி, வெற்றியாளர், அறிவித்தார், மாணவர்கள், கவியரசி, மாணவி, அழைத்தார், முடிவு, முயற்சி, பார்க்கலாம், அடையாளம், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து இந்த ஈ வரிசை எழுத்துள்ள சொற்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த சவுண்ட் வந்து அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு முடியுது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இங்க பாருங்க, கவியரசி, வெட்டி, வெற்றி, அறிவித்தார், அரி, மாணவி, ஒளி, இதெல்லாமே என்னது, வரிசையில முடியக்கூடிய சொற்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி சவுண்ட் வரிசை எழுத்து உள்ள சொற்கள். புரியுதுங்களா? வரிசை எழுத்துள்ள சொற்கள்னா நீங்க வந்து இந்த கடைசி எழுத்தா வரணும்னு நினைக்க கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி எழுத்து முதல்ல முடியாது. வார்த்தைகளும் வராது. உங்களுக்கு சவுண்டு தான் நீங்க வச்சுதான் இந்த இடத்துல எடுத்து எழுதணும். அப்ப இந்த இடத்துல பெட்டி, ஆசிரியர், அதுக்கப்புறம் வந்து முயற்சி, சரிங்களா? இங்க பாருங்க, ஒளி, அறிவித்தார், அப்புறம் வெற்றியாளர், இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். மாணவி, கவியரசி, சரிங்களா? இது கூட எழுதலாம். நீங்க இங்க பாருங்க, விலகி விட்டனர், இது கூட எழுதலாம். விலகி விட்டனர், இது கூட எழுதலாம். இந்த வார்த்தையும் எழுதலாம். வியப்புடன், இதுவும் எழுதலாம். இந்த இடத்துல விலகியது, இந்த 3 வார்த்தையும் கூட நீங்க எழுதலாம். நான் இங்க வந்து உங்க 6 வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் 2 வார்த்தை வேணும்னா கூட இந்த 3 வார்த்தைகளும் அதிகமா இருக்கு, நீங்க இதையும் எழுதலாம். விலகி விட்டனர், வருதுல்ல அந்த சவுண்ட், வியப்புடன், அப்புறம் விலகியது, இந்த 3ஐயுமே நீங்க எடுத்து எழுதலாம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அடுத்தது 2வது கேள்விக்கு என்ன பதில் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த வரிசை எழுத்து உள்ள சொற்கள் என்ன அப்படின்னு இந்த 2வது கேள்வியில கேட்டிருக்காங்க. இதுல வந்து அப்படின்னு எந்தெந்த வார்த்தைகள்லாம் முடியுது? வகுப்பறை, அடுத்தது கை, கை தட்டல், சரிங்களா? இங்க மேல பாருங்க, இதுலயும் அப்படின்னு சவுண்ட் வருதா? கை தட்டல், வகுப்பறை, சரிங்களா? இது 2மே வரும், அவ்வளவுதான். இது 2ம் வரும். அடுத்தது விலகியதை குறிக்கும் தொடர்கள் என்ன அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. இங்க 2 கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? விலகியது, விலகியதுன்னு. இங்க பாருங்க, விலகி விட்டனர், பலர் விலகி விட்டனர், தயக்கம், விலகியது, சரிங்களா? அவ்வளவுதான். இங்க எழுதியிருக்கோம் பாருங்க, அது எடுத்து இங்க எழுதியிருக்கோம். அதுக்குதான் இந்த இடத்துல உங்களுக்கு அது தெரியணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு கலர் வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குது பாருங்க. இதை நீங்க கரெக்டா நீங்களும் இதே மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத மிஸ் கிட்ட நீங்க தெளிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி அழகா நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த விலகிங்கிற வார்த்தைக்கு மட்டும் புதுசா இந்த கலர் கொடுத்து கூட நீங்க எழுதி மிஸ் கிட்ட எல்லாம் காமிக்கலாம். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க எப்படி எழுதணும்னா, இந்த வீடியோவுக்கு போயிட்டு இருக்கிற இந்த வீடியோல வந்து நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா ஒவ்வொரு வார்த்தைகளா நீங்க எடுத்து எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப அடுத்த பகுதியில என்ன கொடுக்குறாங்க பாருங்க, எழுதியது கண்டுபிடித்து எழுதுவேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இதுல வந்து இப்ப எந்த எழுத்தை கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாடப்பகுதியில நெடில் எழுத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. நெடில் எழுத்துக்களை இந்த பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நாம வந்து இதுல பாக்குறோம். இப்ப இது வந்து என்னது? சோளம். இதோட முதல் எழுத்து சோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அடுத்தது இது வந்து மோதிரம், அதனால மோன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் இது வந்து தோசை, அதனால தோன்னு ஆரம்பிக்கும் இல்லையா? அதனால அந்த எழுத்தை எடுத்து எழுதியிருக்கோம். அந்த எழுத்தை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது இது வந்து கோலம், இது வந்து போர்வை, அதனால போர்வைக்கு போ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்போ இதுவும் நம்ம போன பகுதியில பார்த்த மாதிரியே தான். இந்த பார்க்ல வந்து பாருங்க, இந்த படக்காட்சி மூலமா குழந்தைங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுல வந்து எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த எழுத்துக்களை முதல்ல வட்டமிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எங்கேயுமே மிஸ் ஆகாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கலர் பென்சில்லையோ இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்லயோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வட்டமிட்டுக்கோங்க. அழகா வட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், மிஸ்ஸே ஆகாது உங்களுக்கு. சரியா? சுலபமா இருக்கும். இங்க கீழே எழுதியிருக்க பாருங்க, ரோ, கோ, போ, லோ, நோ, இதெல்லாம் பார்த்து பொறுமையா நீங்க எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த பகுதியில பாருங்க, எதிர்ச்சொல் எழுதுக. சரி, இப்ப இதுல வந்து சிறிய அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய, பெரிய அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சிறிய அப்படின்னாலே என்னது? சின்னது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வார்த்தை என்ன எழுதணும்? எதிர்ச்சொல் என்ன எழுதணும்? பெரிய. சரிங்களா? அப்ப வந்து இந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்து எழுதணும், பெரிய. ஓகேவா? தோல்வி, வெற்றி, இங்க இருக்கு பாருங்க, வெற்றி, இதை எடுத்து எழுதணும். இயலவில்லை என்ற சொல்லின் பொருள் முடியவில்லை. ஆமா தானே? இது வந்து பொருள் எழுதுக, இது வந்து எதிர்ச்சொல். ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியணும்.
பொருள் எழுதுக அப்படிங்கிறது வந்து மீனிங்ஸ். இயலவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியவில்லை அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ், எதிர்ச்சொல் இங்க எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டையும் வித்தியாசமா கொடுத்துருக்கிறத கரெக்டா நீங்க என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான விடைகளை நீங்க எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது, நீங்கள் செய்யும் செயலுக்கு டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிடித்த போட்டிகளில் கலந்து கொள்வேன். ஓகேங்களா? ஆமா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? நீங்க எனக்கு பிடித்த போட்டிகளில் வந்து நான் கலந்து கொள்வேங்கிறத நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச போட்டிகள் எல்லாம் கலந்துக்குவேங்கிறது எல்லாருமே சொல்றது. ஆமா தானே, கலந்துக்குவாங்க. போட்டியில் தோல்வி அடைந்தால் வருத்தம் அடைய மாட்டேன். ஆமா, வருத்தம் அடைய வேண்டியது. அடுத்த போட்டியில என்ன பண்ணலாம்? நல்லா வின் பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்? நல்லா இன்னும் தயார்படுத்திக்கணும். உங்களை இன்னும் நல்லபடியா இன்னும் தயார்படுத்திக்கணும். இந்த போட்டியில நீங்க வந்து 60 மார்க் வாங்கியிருக்கீங்க, 65 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த போட்டியில என்ன பண்ணணும்? அடுத்த பேச்சு போட்டியிலயோ இல்ல நீங்க வந்து உங்களோட பாட புத்தகத்துல வர பாடங்கள்ல நீங்க வந்து மார்க் எடுக்கிறதுலயோ நீங்க என்ன பண்ணணும்? 80 மார்க் வாங்குறதுக்கும் 90 மார்க் வாங்குறதுக்கும் 100 மார்க் வாங்குறதுக்கும் முயற்சி எடுக்கணும். அதனால வருத்தம் அடையக்கூடாது. அடுத்தது, எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா தானே? எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள மாட்டேன். அதுக்கு வந்து என்ன, அப்ப தவறான ஸ்டேட்மெண்ட். அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தவறு அப்படின்னு கொடுத்துடணும். எளிய போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்வேன் அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணணும்? தவறு. அதுவும் செய்யக்கூடாது. என்ன, எப்பயுமே என்ன பண்ணணும்? கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அதை எடுத்து செய்யறதுக்கு பழகணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? நிறைய பெரிய பெரிய போட்டிகள் எல்லாம் நீங்க வந்து கலந்துக்க முடியும். நல்ல மார்க்குகள் எல்லாம் நீங்க வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்ப அடுத்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். இப்ப இதுவும் வந்து என்னன்னா, இந்த பத்திய கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த பத்தியில நிறைய வந்து உங்களுக்கு வார்த்தைகளை ஒரு ஒரு வாக்கியமா நிறைய கொடுத்துட்டாங்க. இந்த கதையில இருந்து இந்த கதையை நீங்க எத்தனை நிமிஷத்துல படிக்கிறீங்கிறதையும், அதே மாதிரி எத்தனை வார்த்தைகளை நீங்க தவறு இல்லாம பிழை இல்லாம எத்தனை வார்த்தைகளை நீங்க வந்து படிக்கிறீங்கிறத இந்த இடத்துல எழுதணும். புரிஞ்சுது? சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க, முயற்சி வெல்லும், ஆசிரியர் போட்டி அறிவித்தார், பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, பெட்டியை தூக்குபவரே வெற்றியாளர், மாணவர்கள் ஆவலுடன் சென்றனர், பெட்டி மிகப்பெரியதாக இருந்தது, தூக்க முடியாது என்று நினைத்தனர், போட்டியிலிருந்து விலகி கொண்டனர். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டு இந்த பொட்டியை தூக்க முடியாதுன்னு நினைச்சு பயந்துட்டாங்க. கவியரசி வந்து என்ன பண்றா? இல்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு போய் கவியரசி அதை முயற்சி செய்யறா. எளிதாக தூக்க முடிந்தது. மாணவர்கள் எல்லாரும் வியப்புடன் பார்த்தனர். வியப்புடன் பார்த்தனர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க எல்லாரும். தயக்கம் விலகியது. எல்லாத்துக்குமே வந்து ஐயோ, என்ன நம்ம இவ்வளவு ஈஸியா வந்து இந்த பெட்டியை வந்து தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க. எல்லாருக்கும் அது மேல இருந்த டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. தயக்கம் விலகியதுன்னா என்ன? நாமளும் செய்ய முடியும், தூக்க முடியும், நம்மளாலையும் சீக்கிரமா அந்த பெட்டியை தூக்க முடியும் அப்படின்னு மத்த பிள்ளைங்களுக்கும் என்ன வந்துருச்சு? கான்பிடென்ட், நம்பிக்கை வந்துருச்சு. பெட்டியினை தூக்கி பார்த்தனர். முயற்சி செய்ததால் கவியரசி வென்றால், ஆசிரியர் பரிசு அளித்தார். இப்ப முயற்சி செஞ்சதுனாலதான் கவியரசி வெற்றி பெற்றுட்டா இல்லைங்களா? இப்ப பெட்டியை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? ஒரு விஷயத்த பார்த்த உடனே இதுல எல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா, இதுல எல்லாம் நம்ம வந்து பங்கு கொண்டா நம்மளால வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. முயற்சி வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. கவியரசி முயற்சி செஞ்சதுனால தானே அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது இதுல இருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. டி எழுத்தில் முடியும் சொல், நிரப்புகளை டி எழுத்தில் முடியும் சொல் என்னென்னு கொடுத்திருக்காங்க. என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து எழுதணும். பாருங்க, பெட்டி. ஆமா தானே, பெட்டி. அதுக்கப்புறம் வந்து போட்டி. இது ரெண்டுமே என்னது? டீங்கிற எழுத்துல வந்து முடியுது. ஆமா தானே? அவ்வளவுதான், 2 வார்த்தை வந்து இருக்கு. அதை எடுத்து எழுதுங்க. அடுத்தது, தூ அப்படிங்கிற எழுத்தில் முடியும் சொல் எது? தூ அப்படிங்கிற எழுத்துல என்னென்ன வார்த்தைகள்லாம் முடியுது அப்படின்னா, இருந்தது, நகர்ந்தது, முடிந்தது. இங்க மேல இருக்கு, இந்த பாட பகுதியிலேயே இருக்கு. இங்க பாருங்க குழந்தைங்களா. இப்ப இரண்டாவது கேள்வி, தூ எழுத்தில் முடியும் சொல் அப்படிங்கிறது இருந்தது, நகர்ந்தது, முடிந்தது, முடியாது. அடுத்தது வந்து இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க, முடியாது. அடுத்தது இந்த இருந்ததுங்கிறது கீழே எழுதியிருக்கோம். நகர்ந்ததுங்கிறது பெட்டி நகர்ந்தது. ஓகேங்களா? அதனால நகர்ந்ததும் எழுதலாம். அதனால தவறு ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த வார்த்தையும் எழுதிக்கலாம். அடுத்தது முடிந்தது, முடியாது, இருந்தது. சரிங்களா? பாருங்க, இருந்தது இங்க இருக்கு. இருந்தது. இது எல்லாமே நீங்க எழுத முடியும். இந்த வார்த்தைகள் எல்லாமே இங்க எழுத முடியும். தூ எழுத்தில் முடியும் சொல் என்னென்ன அப்படிங்கறது இங்க எழுதியிருக்கேன். அடுத்தது, போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, கவியரசி. ஆமா தானே? பொறுமையா நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டான ஆன்சரை புக்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விடை எழுதுக நம்ம எழுதலாம். மாணவர்கள் பெட்டியை தூக்க முடியாது என நினைத்ததற்கு காரணம் என்ன? பெட்டி உருவத்தில் மிக பெரியதாக இருந்ததால் மாணவர்கள் அதனை தூக்க முடியாது என்று நினைத்தனர். சரிங்களா? ஓகேங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம்.
குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.